சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நேற்று மாலை திடீரென மின்தடை ஏற்பட்டது. நீண்ட நேரம் மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மருத்துவமனையில் ஒரு கட்டிடத்தில் மட்டும் மின்தடை ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் வேறு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு மின்தடை சரி செய்யப்பட்டது. மின்தடை குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை டீன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய டீன், கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டும் போது மின்சார கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் மின்தடை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். மின்தடையால் நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். ஸோ அது இப்போ ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இல்லைங்க, அது அதனால ஐசியூ வேற எதுவும் இல்லை. அதனால சாதாரண நோயாளிகள் இவ்வளவு நேரம் எடுத்துக்க வேண்டிய இல்லை சாதாரண நோயாளிகள் எல்லா நோயாளிகளும் முக்கியமானவர்கள். ஸோ அதில் அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்போ இது பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணியாச்சு, இமீடியட்டாக ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதனால எந்த நோயாளிகளுக்கும் பாதிப்பு இல்லை.